அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். எத்தனை தடவை நம்ம கோயிலுக்கு போயிருப்போம்? ஒரு தடவையாவது கோவில் சுவர்களில் எதுக்காக சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆனால் அவசியம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இது. இதில் ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காத அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆலயம் செல்றது மூலமாக தனி மனித ஒழுக்கமும் பேணப்படும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கோயிலுக்கு செல்கிற ஆன்மீக பழக்கமும் மிக முக்கிய பண்பாக கருதப்படுது. வாங்க கோவிலை பற்றின பல தகவல்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்குள்ளே போன உடனே முதல்ல கொடிமரம் இருக்கும். கொடிமரம்ங்கிறது இறைவனை குறிக்குது. கொடி கயிறு சக்தியை குறிக்குது. உயரே செல்லும் கொடிச்சீலை உயிர்களை, அதாவது மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். நந்தி தர்மத்தை குறிக்கும். கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற இறைவன் எப்போதும் தர்மத்தையே பார்க்குறான் அப்படிங்கிற அர்த்தம். பெரிய 4 கோபுர வாசல் ஆலயங்கள் 4 வழிகளை காட்டுகின்றன. அதாவது பக்தி வழி, ஞான வழி, ராஜ வழி, கர்ம வழிகளை இது குறிக்குது. எந்த வழிகளாலும் நீ இறைவனை காணலாம் அப்படிங்கிறது இதனோட அர்த்தமாகும். இங்கே 4 வாசல் வைக்கப்பட்ட ஆலயமானாலும் கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு வாசல் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா தாயோட கருவறையும் ஆலய கர்ப்ப கிரகமும் ஒன்று தான். அதனால் கர்ப்ப கிரகத்தை இருளாகவும் அதனோட விதானத்தை அரைக்கோள வடிவமாகவும் வச்சுருக்காங்க. வெளியில் உள்ள ஒளி கதிர்களை கோபுரம் வாங்கி கர்ப்ப கிரகத்துக்கு அனுப்புது. கர்ப்ப கிரகம் இருளாக இருக்கிறதுனால அந்த ஒளி கதிர்கள் தங்க முடியாமல் வெளியேறி கொண்டு இருக்கும். கருவறையில் ஒலிக்கும் வேத மங்கள மந்திர அலைகள் இதனால் வெளியே பரவுறதுனால அவை உடலில் படணும் அப்படிங்கிறதுக்காகவே திருக்கோவிலில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர சொல்கிறாங்க. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இறைவன் ஏன் வந்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண் பெண் கலவையிலேயே கர்ப்பம் தரிக்க முடியும். அந்த கலவையின் நிறமாகத்தான் ஆணோட வெள்ளை அணுவை வெள்ளை நிறமாகவும் பெண்ணோட கருப்பை நிறத்தை காவி, அதாவது சிவப்பு நிறமாகவும் ஆலய வெளிச்சுவரில் வெள்ளையும் காவியுமா வர்ணம் தீட்டி வச்சிருக்காங்க. இந்த கலவையில் தான் இறைவனோட ஆன்மா தாயின் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிண்ட வடிவில் தோன்றுகிறான். இந்த பிண்ட வடிவம்தான் லிங்கத்தின் உருளை வடிவமாக வச்சிருக்காங்க. மிருகங்கள் கூட பிண்ட வடிவிலேயே தோன்றுகின்றன. அதனால் இவை எல்லா உயிர்களோட தோற்றம், இறைவனோட இயக்கம் அப்படிங்கிறத இது உணர்த்துது. இறைவனை வேத மந்திரம் மூலமாக ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு அனுப்பி, காற்றின் மூலமாக யாகத்துக்குள்ளே அனுப்பி வச்சு, யாக அக்னியில இருந்து நிறை கும்பத்துக்கு மாற்றி அந்த தண்ணீரை விக்கிரகத்துக்குள்ளே அனுப்பி பஞ்சபூதத்தை அந்த விக்கிரகத்துக்குள்ளே அடக்கி நாம் இறைவனை வழிபடுகிறோம். அதனாலேயே பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஒரு தெய்வீக அறிவியல் கலந்த ஆன்மீக தகவல்! நமக்கே வியப்பூட்டுற விஷயமா இருக்கு இல்லையா? இந்து தர்மத்தை நினச்சி நாம் அனைவரும் பெருமைப்படணும். கோவில் சுவர்களில் சிவப்பு வெள்ளை நிறங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கோவிலுக்கு போகும்போது வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிட்டு போகணும் தெரியுமா? அதையும் தெரிஞ்சுப்போம். கோவிலில் வாயில் படி இருந்தால் அதை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்பிடுவதை நாம் பார்த்துருக்கோம். வாயில் படியை எதுக்காக தொட்டு கும்பிடணும்? இதில் இருக்கிற அறிவியல் பூர்வமான ஒரு செயலையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை தொட குனியும் போது அது முதல்ல அவனிடம் பணிவை ஏற்படுத்துது. அடுத்ததாக அவனோட உடம்புல உள்ள சூரிய நாடியை இயக்க ஆரம்பிக்குது. படிக்கட்டை தொட்டதுக்கப்புறம் வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மீது வச்சு அழுத்தணும். இது நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்திகளை விரட்டும். அதோட தெய்வ சந்நிதிகளில் இருந்து வர்ற அருள் அதிர்வலைகளை மிக எளிதாக நமக்குள்ள கிரகிக்க செய்யும். அதனால் அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது படிக்கட்டுகளை வலது கையால் தொட்டுட்டு உங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்க. அது உங்களை புது மனிதனாக்கி புத்துணர்ச்சியோட கோவிலுக்குள்ளே போக வைக்கும். நமது முன்னோர்கள் இந்து தர்மத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி இருக்காங்க. இந்த அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த நல்ல விஷயங்களை நாமும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமையாகும். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் ஆன்மீக பதிவுகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.